செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லிமிட் x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. Solution. Given data நம்ம அப்படி எழுதிக்கலாம். Limit x tends to infinity 2x square minus 3 the whole divided by x square minus 5x plus 3. First step வந்து limit apply பண்ணலாம். Apply the limit. Okay ma. லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நியூமரேட்டரில் இருக்குது, இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். டினாமினேட்டர்லேயே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ நமக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். அப்புறம் நமக்கு என்ன ஃபார்மேட் கிடச்சிருக்கு பாருங்கள், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேட், அதாவது இன்டெர்மினேட் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. கொடுத்துருக்க ப்ராப்ளம் f(x) பை g(x) ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் போட்டுக்கலாம். அப்ளை தி லோபித்தால் ரூல். அப்ளையிங் லோபித்தால் ரூல். சரியாம்மா? லிமிட் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. நியூமரேட்டரை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 2 அப்படியே இருக்கட்டு. எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் 2x. அப்போ 2 × 2 4 ஆயிரும். 4x. கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆயிரும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் வந்து 2x மைனஸ் 5xோட டிஃப்ரென்சியேஷன் 5. ஓகேம்மா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி லிமிட். இப்போ நமக்கு என்ன ஆகும், இன்ஃபினிட்டி எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ இன்ஃபினிட்டி ஆயிரும். டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம்லேயே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ இன்ஃபினிட்டி ஆகும். மறுபடியும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேட். ஓகேம்மா? இப்போ நம்ம மறுபடியும் வந்து இது பாருங்கள், இந்த ஸ்டெப்பை பார்க்கும்போது இது வந்து f(x). ஓகேம்மா? இது வந்து g(x). அப்போது f(x) பை g(x) ஃபார்மேட்டில் இருக்குது. ஆன்சர் வந்து தேரப்பரா வடிவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ மறுபடியும் நம்ம லோபித்தால் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. அப்ளையிங் லோபித்தால் ரூல். ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப்பில் தான் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4xோட டிஃப்ரென்சியேஷன் 4 டிவைடட் பை 2xோட டிஃப்ரென்சியேஷன் 2. கான்ஸ்டன்டோட டிஃப்ரென்சியேஷன் 0 விட்டுடலாம். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி லிமிட். ஓகேம்மா? இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எக்ஸ் டேர்ம் நமக்கு இல்லை, ஸோ நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது ஆர்டினரியாக நம்ம 4/2 தான் ஆன்சர் வரும். இப்போ கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 2 தான் ஆன்சர். இதுதான் நமக்கு தேவையான ரெக்யூர்ட் ஆன்சர்.